திரு ஜவஹர் அலி, 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி தான் இருக்கும், இன்னொரு திராவிட கட்சி இருக்காது. ஒரு கட்சி கூட்டணியோட இருக்கு, இன்னொரு கட்சி கூட்டணி இல்லாம இருக்கு. யாரை சொல்றாங்கன்னு புரியுதா? அதாவது இது ஒரு ரொம்ப காமெடியாக இருக்குது. இப்போ என்னண்டா, இந்த அண்ணாமலை இப்போ அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. என்னண்டா, திமுக அண்ணா திமுக திமுக நேரடியாக மோடியை விமர்சனம் பண்ணுறாருங்க. எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் நேரடியாக ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுறோம். இந்த சீன்லயே நாம இல்லையே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு உள்ள ஒரு குத்தல் இருக்குது. சீன்லயே இல்லாதனால நாம அதனால அதிமுக வம்புக்கு இழுப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நல்ல ஒரு பிம்பமா காட்டணுங்கிறதுக்காண்டி வம்புக்கு இழுத்துருக்கிறான்னு தான் நான் பார்க்கறத தவிர, இதெல்லாம் ஒரு கட்சி, பிஜேபிங்கிற ஒரு கட்சி 3% இருக்கக்கூடிய ஒரு கட்சி, மக்கள் பேராதரவை பெற்றிருக்க கூட 35% உள்ள கட்சியை வம்புக்கு இழுக்கிறது கடலுக்கும் அந்த குட்டைக்கும் உள்ள வித்தியாசம் உள்ள 2 கட்சிகளுக்கும் மக்கள் ஆதரவு உள்ள இது. அப்படி இருக்கும்போது இவர் களத்துக்கு போகாமலேயே கள நிலவரம் எதுவுமே தெரியாமல இப்போ மைக்கு எங்க கிடைச்சாலும் அங்க போய் பேட்டி கொடுக்கிற வழக்கமா வச்சிருக்கிற இவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையா இருக்குது. விரக்தியினுடைய விளிம்பில் பேசுறாருன்னு நினைக்கிறேன். அதிமுக அழிஞ்சு போகும்னு சொல்றாரு. அழிக்க நினைச்சவங்கெல்லாம் எப்படி அழிஞ்சு போயிருக்காங்கன்னு ஒரு கதை இருக்கட்டும். நான் சொல்றேன், அண்ணாமலையினுடைய ஆணவம் இந்த 19ஆம் தேதியோட முடிவுக்கு வரும். இந்த நோட்டா பாய்ஸினுடைய கதைகள் இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஒன்று இருக்கட்டும். இப்போ இதுக்கு இவங்க சொல்றாங்கல்ல சார், நான் கேட்கிறேன், கடைசி நிமிடம் வரைக்கும் அதிமுக கூட்டணி எப்படியாவது வைக்கணும் கதவை திறந்து வச்சிருந்தது பிஜேபி. அதிமுக சொன்னா அண்ணாமலையை கூட மாத்திரோன்னு சொன்னவங்க தான் இவங்க பிஜேபியினுடைய தலைமை. அப்படி அதிமுக சொன்னா அண்ணாமலையை மாத்திரோன்னு எதுவும் அஷூரன்ஸ் கொடுத்தாங்களா உள்ள? இதெல்லாம் நடந்தது சார், இதெல்லாம் நடந்தது. இது களத்துக்கு உங்ககிட்ட எல்லாம் தெளிவா சொல்ல முடியாது. ஏன் நாங்க கதவை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம், அப்பெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? அதாவது அதுக்கு அதெல்லாம் இருந்து கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு முடிவு எடுத்தார். வெற்றியானாலும் சரி தோல்வியானாலும் சரி அது பிஜேபியோட நீ எந்த காலத்திலும் கூட்டணியில். ஏன்னா மத்திய மாநில அரசுகள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, தமிழக மக்களை வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், மத்திய மாநில அரசுக்கு எதிராக தான் இந்த களத்தில் அதிமுக இங்கே இருக்குது. இப்போ என்ன அண்ணாமலை என்ன சொல்றாரு சார், இப்போ அவர் ரோட் ஷோ ஒரு பெருசா பிம்பமா காட்டுறாரு. என்னன்னா இதுல ஒரு காமெடினா, நாங்க தினம் தினம் ரோட் ஷோ போய்கிட்டே தான் இருக்கிறோம். மக்களை சந்திச்சு மக்கள் களத்துல போய் அவங்கள சந்திச்சு நாங்க ரோடு ஷோ தினம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் கடந்த 10 நாளா எல்லா இடத்துலயும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல தான் உங்ககிட்ட பேசுறேன். எங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், ஆனா பிஜேபிக்கு இது ஒரு சாதனையான விஷயமா இருக்கு. அதனாலதான் உண்மையான ரோடு ஷோ இப்ப எங்க தெரியுமா, உண்மை முடிச்சிடறேன், உண்மையான ரோடு ஷோ எப்ப தெரியுமா, பண மதிப்பிழப்பு பண்ணி அப்ப மக்கள் எல்லாம் ரோட்ல நின்றாங்க தெரியுமா, அப்ப காட்டின ரோடு ஷோ விட பெரிய ரோடு ஷோ இப்ப எதுவுமே இல்லை. ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், அண்ணாமலை இன்றைக்கு அதிமுக அழிக்கணும், அதிமுக ஏற்கனவே அதிமுக அழிக்கணுங்கிற ஒரு வஞ்சத்தோட தான் அந்த கூட்டணியில இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய சுயரூபத்தை ஒரு அண்ணாமலை காட்டியிருக்காரு. தேவையில்லைன்னா இகழ்ந்து பேசுறது என்ன. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் ஒரே ஒரு சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் காரியம் ஒரே நிமிஷம் சொல்றேன். அதாவது மோடி என்ன சொல்றாருன்னா, நான் இனிமேல் 2024 அப்புறம் திமுக இருக்காதுன்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இனிமே இந்த 24 பிரகாரம் அண்ணா திமுக இருக்காதுன்னு சொல்றாரு. இந்த பிஜேபி வர்றதுக்கு முன்னாடியே, இந்த மோடி வர்றதுக்கு முன்னாடியே, இந்த அண்ணாமலை 3 வருஷத்துக்கு முன்னாடி அரசி வந்தவர், இவருக்கு அரசியலை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஐ ஆம் த ப்ரௌட் கன்னடி என்று சொன்னதுக்கு முன்னாடியே திமுகவும் அண்ணா திமுகவும் மக்களுடைய பேராதரவை பெற்று இன்றைக்கு ஆட்சியில் இருந்திருக்க. இன்னும் சொல்ல போனா 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக உருவாக்கி வச்சிருக்க கட்சியை அழிக்கணும்னு சொல்றவங்க தான் அழிந்து போவார்கள். ஓகே, திரு புரட்சி கவிதாசன், அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போயிருக்கார்கள், அதுல புது வரவு அண்ணாமலை அப்படின்னு பாக்குறாங்க. எங்களுடைய வேலை
அதிமுகவை அழிப்பதோ அல்லது திமுகவை அழிப்பதோ அல்ல. ம் அழுகி போகிற பழங்களை அழுகச் செய்வது எங்களுக்கு வேலை இல்லை. திமுக ஒரு அழுகிய தக்காளி, அதிமுக அழுகி போய்விட்ட தக்காளி. இதை போய் கவலைப்படுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ம் இந்தியா முழுவதும் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலும் விஸ்வரூபம் எடுக்க வேண்டும். குறிப்பாக 2026 இலக்காக கொண்டு 2026 பாஜகவின் ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறவர்கள் தான் நாங்கள். அதனால் இவங்க ரோடு ஷோன்னு சொல்லட்டும், இல்லை காமெடி ஷோன்னு சொல்லட்டும், இல்லை என்ன வேணாலும் சொல்லட்டும், நாங்கள் இவர்களைப் போல சந்து முனையிலே சிந்து பாடுகிறவர்கள் அல்ல. திமுகவும் அதிமுகவும் பிரிந்த பொழுது பேசிக்கொண்ட பேச்சுகள் வரலாற்றிலே நிரந்தர வடுக்களாக இருக்கிறது. காங்கிரஸிலிருந்து பெரியார் பிரிந்த பிறகு காங்கிரஸை அவர் வசைபாடியது வரலாற்றிலே வடுவாக இருக்கிறது. பெரியாரிடமிருந்து அண்ணா பிரிந்த பிறகு அண்ணாவுக்கும் பெரியாருக்குமான உரையாடல் ஆபாசத்தின் உச்சம் என்பது உலகத்திற்கு தெரியும். அதனால் கலைஞரிடமிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிரிந்த பொழுது அவர்களுக்கு இடையே நடந்த கணக்கு கேட்கிற பிரச்சனை, 2 கலகங்களாக பிரிந்ததும் அதனுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு தெரியும். அதனால் சும்மா ஜவஹர்லால் வந்துட்டு நானும் வடிவேல் சூழலில் நானும் ரவுடி தான் என்னையும் ஏற்றிக்கங்க அப்படிங்கிற மாதிரி 26ல் ஆட்சி பிடிப்பதுன்றீங்க மாநிலத்தில். ஆனால் ஜவஹர்லால் சொல்றாரு நோட்டா பாய்ஸ் அப்படின்றாரு. சொல்லட்டுங்க, நோட்டா பாய்ஸ்னா 1000 முறை சொல்லட்டும், நாக்கு அழுகிற வரைக்கும் சொல்லட்டும். வாக்கு கேட்பது எங்களுடைய ஜனநாயக கடமை, வாக்களிப்பது மக்களுடைய ஜனநாயக உரிமை. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று உண்மையாக மக்கள்கிட்ட உழைச்சிக்கிட்டு இருக்கிற உத்தம தலைவர் நரேந்திர மோடி, அவர் வழியிலே ஆற்றல் மிக்க தலைவர் அண்ணாமலை, நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எந்த அடிப்படையில் அண்ணாமலை சொல்றாரு? 2 திராவிட கட்சிகள்ல ஒரு திராவிட கட்சி கரைந்து எந்த அடிப்படையில் சொல்றாரு? முகாந்திரம் இல்லாம சொல்றாரா? அதாவதுங்க, அதான் நீங்கள் எந்த ஒரு இயக்கத்திற்கும் ஒரு அடிப்படை லட்சியம் இருக்கும். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது. அது மாதிரி பெரியார் இயக்கத்திற்கு தேர்தல் புறக்கணிப்பு, இறைமறுப்பு என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது. அது மாதிரி திமுகவுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது. அதிமுகவுக்கு திமுகவை ஒட்டி ஒரு சில கோட்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு அடிப்படையான கோட்பாடுகள் அப்படிங்கிறது இன்றைக்கு செல்லா காசாகி போய்விட்டது. நான் குறிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் நேஷனல் கிரைம் பியூரோவில், நீங்கள் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய நாளேடுகள் ஆண்டுதோறும் வெளிவருகிற ஆண்டறிக்கைகளை பாருங்கள். இந்த திராவிட இயக்கம், திராவிட மாடல் அல்லது பெரியார் மாடல், அண்ணா மாடல் அப்படின்னு இவங்க விளம்பரம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய சாதி ஆணவ படுகொலைகள், பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்திற்கு எதிரான படுகொலைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அது மாதிரி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பாட்டாளி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் உத்தரப்பிரதேசத்தோடு நீக்கமர நிறைந்திருக்கிறது.